ఏమి తెల్లాలి ఒకరికి చూసి మాట్లాడాడు చెప్పాడు చూడు మొన్న పూలు ఏమో తెలిసిన చెప్పుతాను నాడు ఒకరు ఎల్లో వాడు నత్త చూసి నువ్వు ఎల్లసామి అల్లా అడిగేవు నువ్వు எங்க பாஜையில பேசுறான் என்ன பத்தி பெருமையா பேசுறீங்களா கவுண்டர்ல ஏன் மாட்டது மண்ணு பூக்கி சாமி பண்ணாடி பெருமையா பேசுறான் சாமி நீ எப்பேற்பட்டவரு எப்பேற்பட்ட கவுண்டரு இந்த ஊர்வாத கவுண்டர்னா எல்லாத்துக்கும் தெரியும்டா இல்ல சாமி ஊர்வாரத்துக்கு கவுண்டர் சாமி ஊர்வாத கவுண்டர்னா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கிறேன்னு கேக்குறியா அதுதான் சாமி நான் நல்லா இருக்கிறேன் ஐயோ சாமி இல்ல சாமி எல்லாம் நல்லா இருக்கிறாங்கன்னு கேக்குறேன் சாமி இல்ல அம்மா அப்பா அடிக்கடி பூக்கு பூக்குறியா நல்லா இருக்கிறேன்னு அர்த்தமா ஆமா ஐயோ சாமி புகழ்ந்து சொல்றாரு பேசுறா என்ன பேசுறாடே ஏன் மாட்டால்தான் ஏమి நிக்குண்டி ஏதோ மானமு ஈனமு சூடு சொரணா ஏதாவது நிக்குண்டியா மூடு போயிட்டு மொன்ன பூ கொண்டு எதே கிடையாது ஐயோ சாமி சொல்றாங்க 300 கவுண்டர் சாமி நீங்க பேசுறாடே எங்க தனங்கெல்லாம் பரவா இருக்கிறாங்க எங்க பொம்பளைங்க எல்லாம் இருக்கிறாங்க பார்த்து சிரிப்பாங்களே எல்லாம் சிரிக்கிறாங்கடா பெருமை நான் அப்படி சொல்றேன்ல அதுவும் என்ன நல்லா இருக்கிறேன்னு உன் பாத்தியில மொன்ன பூக்குடு சிரிக்கிறாங்க எப்படி சிரிக்கிறாங்க பாத்தியா கேட பூக்குடு నీకు ఏం మాట్లాడతా ఏముంది నీకు మూడు రేదు నీకు ఏముంది చెప్పు చూస్తాను అదే నీకు 3 పంచాయతీ పోறீங்கல்ல நாளைக்கு 3 பஞ்சாயத்து 4 பஞ்சாயத்து கூட பாப்பா அதுவும் பாரு இப்போ என்கிட்ட வரத்தெல்லாம் துரும்பக்கிற பஞ்சாயத்தா தான் வருது மச்சியானி கூட தான் மச்சின்னு வச்சு மொன்ன பூக்கு நல்லதா வச்சுனாரு இல்ல சாமி கெட்டையிலேயே கெட்டதை வந்து சேரும் நல்லவனுக்கு நல்லதா வந்து சேரும் சாமி சாமி அதெல்லாம் போட்டு சாமி சாமி மறுபடியும் மாட்டலாம் சாமி பலாரட்டு நோங்கி நான் அரைஞ்சது கொச்சமா நீங்க மூலன்னா சாமி மூலன்னு தானே மூணு போய் பூக்குது மூளை நாளைக்கு கேட்டீங்களாமே மூளை வந்து அதிகம் சாமி மூளை கொண்டு வரியாப்பா சாமி இல்லதான் செப்பு நூலங்கடி 10 மணி பெட்டியா சின்ன அரை கிளாஸ் தீசிக்கிறா ரேப்பெல்லாம் சிச்சேஷன்ரா அதோட கெஞ்சி கெஞ்சி அடிக்கடி குக்க கெஞ்ச மாதிரி கெஞ்சி தீசாங்க நீ என்ன பேசுறது எனக்கு தெரியும்டா ஏன்னா ஒன்னுகிட்ட அரை கிளாஸ் சாராயம் வாங்கி குடிக்கிறோம் நான் ஊருக்கு யா சாமி நான் போய் அப்படி சொல்லுவேனா சரி சாமி அதெல்லாம் போட்டு அங்க நின்றா எங்க பொம்பளைங்களா இருக்கிறாங்க நாளை முன்னி நான் கோயில்ல உட்காந்து நான் பேசுறேன் நீ என்ன டச் பண்ணி பேசினா என்ன கோயில்ல வைக்க மாட்டாங்க நானே துரும்பக்கிற நாயத்துல ஏதோ ஒண்ணு நமக்கு கிடைக்காதான்னு சொல்லி பாத்துட்டு அதையும் எடுத்து குடிச்சவர் பண்ணி விட்டு நேத்து ஒரு செருப்பு தைச்சு கொடுத்தானே அது பெருவல கொஞ்சம் நீட்டிட்டு இருக்குன்னு சொன்னீங்களா அதனால அந்த பெருவல கொஞ்சம் காட்டினீங்கன்னா எவ்வளவு நீட்டிக்கோ அதாவது வெட்டி விட்டா கொஞ்சம் நல்லா அளவா கரெக்டா நீதான் பெருவல நீட்டிட்டு இருக்குதுன்னா செருப்பை வந்து சரி பண்ண மாட்டேன் பெருவல நீட்டிட்டு ஏசாமி அப்படி சொல்லிருந்தா நான் ஏதாவது இது பண்ணி கொடுத்துருப்பேன் நீ பெருவா நீட்டிட்டு கொஞ்சம் துண்டு பண்ணி கொடுறான்னு அதெல்லாம் போட்டு சாமி நேத்து ஒரு அவளுக்கு கறி கொடுத்தானே எப்படி இருந்துச்சு என்னடா சண்டாளா நான் எங்கெங்கே கறி தின்னடா அந்த கறி மாதிரி இல்லடா கறி கேக்காண்டு கேளுடா பாத்துக்கலாம் ஆமா அது வெள்ளாட்டாங்கறியா செம்படியாட்டாங்கறியா கோழி கறியா வெள்ளாட்டு கறியா செம்பிநாட்டு கறியான்னு கேக்குறியா சாமி அரை கிளாஸ் தாயினு நீ போதைக்கு சாமி நேத்து அந்த கறி கொடுத்தல அது என்ன கறி நிக்கிற முந்தானத்து முந்தானத்து நம்ம தோட்டத்துல பெரிய அண்ணன் இருக்கிறாருல பெரிய அண்ணன் மட்டும் ஒரு எரும கண்ணு கூட செத்து போச்சு இல்ல எடுத்துட்டு போயிட்டாங்களா நான் தான் சாமி எடுத்துட்டு போனேன் வந்து உளிச்சு
சின்ன சின்ன நெல்ல மில்லு போட்டு தைச்சு கொடுத்துரு. ஏன்னா எறும்பு பால் கறக்காது. அதனால சரி நீ என்ன பண்ணிக்கன்னு சொன்ன. கண்ணுக்குட்டி இல்லன்னா பால் கறக்காதுன்னு தோலை உரிச்சு அப்படியே வைக்கணும் துணிச்சு அந்த கண்ணுக்குட்டி மாதிரி அப்படியே தைச்சு கொடுத்து சொன்னல. தைச்சு கொடுத்துட்டு அந்த கறி இருந்துச்சு சாமி. அதுதான் வணக்கிட்டு வந்து சாராய் கடைக்கு. அதுதான் 4 துண்டு கொடுத்த உனக்கு. அப்படியே நடத்துனா ஒரே எலும்பு இல்லையாப்பா. சதப்பா இருக்குதா நல்லா கருங்கரியா இருக்குது. நல்லா போட்டு மறுக்கு சாப்பிட்டா என்ன சாமி? அதெல்லாம் நாங்க சாப்பிட கூடாது. ஊருக்கு கவுண்ட் பண்றான். ஓ கவுண்டருக்கு சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிட மாட்டோமா? சரி சாமி. சீராப்படி வந்து பாடுற கவுண்ட் தானே நிறைய காலுகளா வாங்கிட்டு இருக்கிறான் சாமி. அதெல்லாம் போட்டு சாமி பால் பீச்சுறீங்க, பால் குடிக்கிறீங்க, தயிர் குடிக்கிறீங்க. ஐயோ தயிர் கட்டி கட்டி தயிர்னா இன்னும் அருமையா குடிப்பேன். மோர் குடிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியா எல்லாத்தையும் கறந்து நீங்க குடிச்சு போறீங்க. அந்த செக்கை தான் சாமி எங்களுக்கு தரீங்க. அந்த கறி தீர்னால என்ன சாமி உங்களுக்கு? பால் குடிக்கலாம், மோர் குடிக்கலாம், தயிர் குடிக்கலாம். ஏன் சாமி எல்லாத்தையும் ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சு விட்டு வெறும் செக்கை தான் சாமி தாரீங்க. அதனால இதை மட்டும் நீ தின்னா செத்தா போயிருவீங்கயா? நான் சொல்ல வரல சாமி. சரி சாமி. ஏன்னா எங்க சாமிக்கு ஆவாதுடா. அப்படியா? சரி சரி. ஏன்னா எனக்கு வயசாகி போச்சு சாமி. நான் தான் எடுத்து போகுதுங்க. இப்ப கூட பாரு எங்க ஆளுங்க நல்லா இருப்பாங்க. அது உங்களாட்ட ஆளுங்க வராங்க பாரு. அவங்க தான் ஏறிட்டு சண்டைக்கு போவாங்க. ஆனா அவங்களோட யாரும் சண்டை பண்ண மாட்டாங்க. அவன் அடிச்சு போடுவான்னு சரி சாமி. அதனால அது எங்களுடைய டேலண்ட் சாமி. அதனால என் புள்ளப்ப 16 வயசாகி போச்சு சாமி. பருவத்துல இருக்குது. கண்ணு வச்சு போட்டியா? இல்ல சாமி. எது மாடு கண்ணு இல்ல சாமி எங்களுக்கு. பிள்ளை கல்யாண பருவத்துல இருக்குது. ஆமா சாமி. அதனால பிள்ளை ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சு ஒரு ஆண் குழந்தை பிறந்தா எனக்கு பிறகு குளத்தொழில் பாக்குறது ஒரு பிள்ளை வேறனுக்காவது கத்து கொடுத்தலான்னு பாக்குறேன். பிள்ளை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஒரு யோசனை சாமி. எல்லாத்துக்கும் வரத்தான். ஆமா பரவாயில்ல பரவாயில்ல. அதனால என் பிள்ளை கிட்ட போயிட்டு வா சாமி. ஏன் சாமி? நானும் எத்தனை புத்திமதியெல்லாம் சொல்லி பாத்துட்டேன். என் பிள்ளை என் பேச்சு கேட்க மாட்டேங்குது. கேட்க மாட்டேங்குதுன்னா வேணாங்க சாமி கல்யாணம். கல்யாணம் வேணாங்களா? ஏதாவது நீயாவது எடுத்து சொல்லி ஏதாவது சம்மதிப்பு அதுக்குதான் சாமி போக சொன்னேன். ரெடி பண்ணி விடுவேன். என் பிள்ளை இல்ல இல்லடா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணி நீ சொன்னா கேட்காதா? பண்ணாடி சொல்றாங்களே அப்ப நீ கேட்காதா? பண்ணவாடி குளத்தூர்னு பண்ணாடி பெரிய மனுஷங்கிற பண்ணாடி பண்ணாடி நல்லா பேசுறான். நீங்களாவது எங்க இடத்துல இருக்கிறவங்க தாண்டா கேன புண்டைக்கு வரத்த கூட மதிக்க மாட்டேங்கிறான். ஏற்றி ஏற்றி விடுறா கண்டாலாம் நித்து ஒகுடணும் ஆச்சுன்னா அப்படி அப்படின்னா இல்ல இதுதான் மதிப்பாங்கிறான். இதுக்கு மேல மேல ஒண்ணு மதிப்பாங்க. அதனால சாமி ஏதோ புத்தி மாதிரி சொல்லி பிள்ளை கூட்டி வா சாமி. சரி சரி கூட்டிட்டு வரேன்.